பெரியம்மா, எத்தனை மணிக்கு தான் அங்கே போனீங்க? என்ன ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டோம் நாங்கள். ஜி 4 மணிக்கு போயிட்டோம்ல? ஆமாக்கா 4 மணிக்கெலாம் போயிட்டோம். என்ன நல்ல வரவேற்பா? ஆமாம்மா, அதெல்லாம் நல்ல வரவேற்பு தான். நாங்களே வழி கேட்டு கேட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். அங்கே கடைசியில் பார்த்தா வாசலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையோட அக்காவும் தங்கச்சியும். வேறு அந்த சீதாவும் மதியமா? ஆமாப்பா, பரவாயில்லையே, ஒரு தடவை பார்த்தாலும் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியே. ஆமாம், அன்றைக்கி அவங்க கூட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் குடிக்க என்ன கொடுத்தாங்க, சாப்பிட என்ன கொடுத்தாங்க? குடிக்க என்ன கொடுப்பாங்க? எப்பயும் போல் எல்லார் வீட்லையும் கொடுக்குற மாதிரி காஃபி தான். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டிலேயே உளுந்து வடை போட்டிருந்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வச்சாங்க. அப்படியா, பரவாயில்லையே, 2 ஐட்டம் செஞ்சுட்டாங்களா? இல்லை, வடை மட்டும் தான் வீட்டில் போட்டது போல். பஜ்ஜி ஏதோ அங்கே கடை வச்சுருக்காங்களாம், அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக போட சொன்னோம். அங்கே நல்லா இருக்கும்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே நல்லா தான் இருந்தது. வீடெல்லாம் நல்லா பெருசாக ஸ்தி? ஆமாப்பா, நல்லா ஹால் பெருசு தான். அப்புறம் மாடியிலே 3 ரூம் இருக்குது போல், கீழே ஒரு ரூம் இருக்குது. சொந்த வீடு தானா? வீடெல்லாம் சொந்த வீடு தான்ப்பா. அதுமாதிரி பின்னாடி நல்லா தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. என்ன பெருசாக இப்போதைக்கு ரொம்ப மரங்கள் இல்லை, தென்னை மரத்தை நிறையா நட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன தோட்டம் வைக்கணும்னு என்ன இருக்குது போல இருக்குது. அதனால் இடம்லாம் விட்டு இப்போதைக்கு பராமரித்து வச்சுருக்காங்க. ஆனால் பெருசாக காய்கறிகள் இருந்த மாதிரி தெரியல. நீங்கள் போகும்போது வீட்டில் யாராக இருந்தா? யார் இருந்தா? அவங்க மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி. அது சீதாவோட மாப்பிள்ளை எங்கேயோ வெளியே போயிருப்பார் போல், அதனால் அவங்க பொண்ணு ஒன்று இருந்தது. அப்புறம் வேறு யார்? மாப்பிள்ளைமார் 2 பேருமே கடைசியில் தான் வந்தாங்க. ஆனால் வந்து பரவாயில்ல, எங்களுக்கு அவங்க இந்த ஏரியாவை தாண்டுற வரைக்கும் வந்து மெயின் ரோடு வரைக்கும் வழியே காமிச்சிட்டாங்க. அப்புறம் பைபாஸில் நாங்கள் வரவும் தான் சரி அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நல்ல பசங்க தான் பாப்பா. அப்படியா? என்னால் தான் வர முடியல. உன்னை யார் வர வேண்டாம்னா நான் தான் வா பாப்பான்னு கூப்பிட்டேன், நீ தான் வரலன்ட்ட. சரிம்மா, வீட்டுக்கு ஒரு ஆள் தான் போயிருக்கீங்க, அதுவும் சும்மா தான் போகிறீங்க. சும்மாவில் அவ்வளோதான் போக முடியும். நான் வந்து அரவிந்தையும் கூப்பிட்டு போகணும். 2 பேர் வந்தால் கஷ்டம் தானே. இப்போ என்ன, நீ வந்தால் ஆம்பளைங்க 2 பேர்த்தையும் பஸ்ஸில் போக சொல்லிவிட்டு பஸ்ஸில் வர சொல்லியிருக்க வேண்டியதான். இருக்கட்டும் மேரிம்மா, வீடை தானே, வீடை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நான் எல்லாத்துக்கும் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இருக்கட்டும், சண்முகம் வந்துடட்டும், அப்புறம் அவனுக்கு தனியாக அதுக்கப்புறம் ஒரு தடவை காப்பி போடணும். இருக்கட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காப்பி போட்டுரு. ஆமாப்பா, சேர்ந்தாப்பில் போடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை போட்டுக்கிட்டு என் நேரம் அடுப்படியிலே இருந்தால் நல்லாவா இருக்குது? இல்லை வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, அதான் கேட்டேன். என்ன எல்லாம் வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்திருக்கு. 7 மணிக்கு வந்திருக்கு, குடிக்காமே வந்திருப்போம். வரும்போது சீக்கிரமே வந்துட்டீங்களோ? ஆமாப்பா, சல்லுன்னு அந்த அண்ணன் வண்டியை காத்தால் பறந்தது, டக்குன்னு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. போகும்போது தான் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. ஆனால் போகும்போது இடையில நின்று சாப்பிட்டுட்டுலாம் போன பார்த்தியா, அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு. வரும்போது டக்குன்னு ஏறணும். வீட்டுக்கு அந்த ஒரு 6:55 வந்துருச்சு. அப்புறம் வந்தப்பறம் என்ன, எல்லாரும் அவங்க வீட்டில் காப்பியை போட்டு குடிச்சிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். அதனால் இப்போ தான் எல்லாரும் குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். நீ அவசரமாலாம் போட வேண்டாம், மாமா வரட்டும். மாமா வந்ததுக்கப்புறம் பொறுமையாக போடு. சரி ஸ்தி. அது யாரு? சக்தி? அக்கா இந்த வரேன். தேவி எங்க பாப்பா? இந்த வராக்கா. எங்கே மாடிக்கு போகிற மாதிரி தெரியுது. தேவியா? இல்லைக்கா, அவளுக்கு ஏதோ சுண்டு வரல, அப்போ பிடிச்சி வலிக்கினா, அதான் எதுவும் ரத்தம் வருதா இல்லை சும்மா வீங்கி இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த வெளிச்சத்தில் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பாப்பா என்ன எதுவும் எடுத்துகிட்டு வரவா? இல்லைக்கா ஒன்றும் இல்லை, இந்த வரோம். இதுக்கு தானா? இந்த இருக்கிற வீட்டிலேருந்து வர எவ்வளோ நேரம்? பாப்பா இந்த இருக்கிற வீட்டிலேருந்து வர எவ்வளோ நேரமா? இல்லை சித்தி, சும்மா அப்படியே அந்த பக்கம் கூடி நடந்துட்டு வரோம். காலு தான் வலிக்குமா வலிக்காதா பாப்பா? நாங்கள் என்ன சித்தி, காலையிலேருந்து வீட்டில் தானே இருந்தோம். என்ன ஆளுக்கு ஒரு படியில் உட்காந்துருக்கீங்க? எப்பயும் பெரியம்மா இந்த படியில் தான் உட்காருவா, அதான் நானும் பெரியம்மா மாதிரியே இனிமேல் பேசாமல் படியில் வந்து உட்காந்துடலான்னு பார்க்குறேன். ஆமாம் அக்கா, மாமாவும் சித்தப்பாவும் எங்கே? அதனால் பாப்பா, மாமா கடைக்கு போயிருக்காங்க, சித்தப்பா இன்னும் வரவே இல்லை. சத்தியக்கா, என் கூட மாடிக்கு வரியா? அதுக்குமா இந்நேரம் மாடிக்கு? ஏம்மா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா அவங்களுக்கு? வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா எதுக்கு ஃபோனை பண்ணி உயிரை எடுக்காங்க? முந்தி தான் லீவு போட்டாலும் சரி, இல்லை சனி நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் வேலையே வேண்டாச்சு, இன்னுமே எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அம்மா அதான் சொன்னேன்ல, எதுவும் டவுட்னா ஃபோன் பண்ணி எனக்கு தான் கேட்பாங்கன்னு. அது என்ன இந்நேரமாக டவுட் வருது? அம்மா அந்த புதுசாக வந்த ஃபோன்னு ஃபோன் பண்ணிச்சுமா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? தேவி வா போகலாம், நான் வர்றேன். இருங்க பாப்பா, மாமா இப்போ வந்துடுவாங்க. மாமா வந்ததுக்கப்புறம் காப்பி போட்டு தரேன், காப்பியை குடிச்சிட்டு போங்க. சத்தியக்கா எப்படி போகிறது? நம்ம போகிறதுக்குள்ளே ஒன்று பஜ்ஜி யார் கண்ணையாவது மாட்டிடும், இல்லைன்னா சூடெல்லாம் போயிடும். சூடாக சாப்பிட்டாதாக்கா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். வாக்கா எதையாவது சொல்லிட்டு போகலாம். அம்மா வரமாட்டேன் நான் சொல்கிறேன், விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ ஏதாவது ஐடியா பண்ணு. திடீர்னு ஐடியாவுக்கு நான் எங்கே போக? அம்மா யமுனா வரலையா இன்னும்? வந்துருவாம்மா, இப்போ வந்துருவா. சரி அக்கா, நீ காப்பி போட்டு வைக்கா, நீ காப்பி போட்டு கூப்பிட்டு நாங்கள் வந்துடுறோம். சித்தப்பா மாமாவும் இல்லை, அவங்க வர்றதுக்குள்ளே நாங்களும் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். அவளுக்கு நடந்து வரும்போதே ஓயாமல் ஃபோன் வந்துச்சு, அவள் அட்டன் பண்ணா. என்ன எங்களுக்கும் சரியாக கேட்கல, அந்த பிள்ளைக்கும் பேசுறது கேட்கல. அப்புறம் சித்தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா எரிச்சலாக வரும். அதனால் இப்போயே போய் பேசிட்டு வந்துட்டோங்க்கா. சரி பாப்பா, அப்போ போங்க.
காப்பியை போட்டுட்டு கூப்பிட்றேன் சரியா? ஆ சரிக்கா. தேவி வா வா ஓடு. தேவி வேகமா ஏறு. வரேன். ஒரு வழியா வந்தாச்சு. அப்பா எனக்கு இவங்கள்ட்ட எல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. அக்கா ஓப்பன் பண்ணு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கீழே இறங்குவோம். அப்புறம் யாராவது டக்குன்னு மேலே வந்துட போகிறாங்க. ஆமாம் ஆமாம், இவங்களால நம்பவே முடியாது. திருதுப்படி எல்லாம் சேர்ந்து மேலே வந்தாலும் வந்துடும். ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ஓப்பன் இட். உட்காரு. என்னாச்சுக்கா ஓப்பன் பண்ண முடியலையா? என்னத்தையும் கயிறை சுற்றி சுற்றி கெட்டி வச்சுருக்காங்க. இதை அவுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல. ஐயோ, நான் வேணா போய் சிசர் எடுத்துகிட்டு வரவா? ஏற்கனவே மாடிக்கு போகிறதுக்கு பொய்ய சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இதில் சிசர் எடுக்க போனோம்னா அவ்வளோதான். இரு ஒரு நிமிஷத்தில் நானே பிரிச்சிருவேன். எத்தனா முடிச்சு. அப்பா ஒரு வழியாக பிரிச்சாச்சு. தேவி எடுத்துக்கோ. ஏக்கா இந்த கிளைமேட்டில் அதுவும் இந்த முழு நிலாவை பார்த்துக்கிட்டு இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதே ஒரு சுகம் தானக்கா. தேவி சட்டி தொட்டுக்கோ. அக்கா இந்த சட்னிக்கும் பஜ்ஜிக்கும் சூப்பராக இருக்குல்ல? ஆமாப்பா சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த நல்ல உரப்புண்ணே. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு தெரியுமா? ஆமாம். அக்கா காரம் தாங்க முடியல, நல்லா உரைக்கி தண்ணி எடுக்காமல் வந்துட்டோமே. நான் வேணா போய் தண்ணி எடுத்துகிட்டு வரவா? தண்ணி எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களாக்கா? இதில் வாய மூடிட்டு சாப்பிடு. அக்கா நாக்க தொங்க போட்டாலே அப்படி எச்சியா ஊற்றுது. ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான். பேசாமல் சாப்பிடு. அக்கா ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. சாப்பிடு தேவி. அம்மா நாக்கெல்லாம் காணுதே. ஏக்கா நல்ல உரைக்கி. சரி வா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போகலாம். நல்ல உரப்புண்ண தேவி. ஆமாக்கா அந்த விதையெல்லாம் எடுக்காமையே பஜ்ஜி போட்டிருக்காங்களா, அதனால செம்ம காரம். ஆனால் அந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டுக்கா. தேவி திருப்தியாக சாப்பிட்டாச்சுல? ஆமாக்கா ஆளுக்கு 3 ஆனால் செம்மையாக இருந்தது தெரியுமா? எப்படிக்கா அந்த சட்னி அரைக்காங்க தெரியலையே, கடைக்காரன்ட்ட தான் கேட்கணும். இந்த பஜ்ஜியை தனியாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் அந்த சட்னி கூட சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் 2 கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். அப்படியா? இன்னும் 2 கொடுத்தா கூட நீ சாப்பிடுவேண்ணே? ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக சட்னியும் இருக்கணும். விடு அப்போ நாளைக்கு வாங்கி தந்துடுறேன். அக்கா நிஜமாவே சாப்பிடுவேன்க்கா. நீ மட்டுமா? நானும் தான். சூப்பர்ண்ணக்கா. அந்த அண்ணன்கிட்ட கேட்க வேண்டியதான் பேசாமல் எப்படி சட்னி அரைப்பீங்கன்னு. ஆமாம் நீ கேட்டவுடனே அந்த அண்ணன் சொல்லுவாங்க. நான் அவங்க கடைக்கு போட்டியா எதுக்க கடையாக போட போகிறேன்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஊரில் கிடைக்காது, நீயாவது உள்ளூர். நான் அங்கே எனக்கு மிளகா பஜ்ஜி வீட்டில் அழகாக மிளகா வாங்கி நாங்களே பஜ்ஜி போட்டுருவோம். ஆனால் அந்த சட்னி சொன்னார்னா நானே வீட்டில் செஞ்சுக்கிடுவோம்ல. அதுதான் அந்த கடைக்கு சீக்கிரட்டு. யாராவது சீக்கிரட்டை வெளியே சொல்லுவாங்களா? அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? அதுவும் சரிதானே. ஐயோ கடவுளே, என் தங்கச்சிக்கு எவ்வளோ அறிவு. சரி அக்கா கீழே போமா? ஆமாம் ஆமாம், யாராவது மேலே வர்றதுக்கு நம்ம கீழே போயிடுவோம். ஆமாம் இன்னொன்று எடுத்துகிட்டு வருவா உங்களுக்கு? போதுமா? 2 அவ்வளோதான் சாப்பிடணும், அதுக்கு மேலாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கூட 1 தான் சாப்பிட்டேன், போதும். சித்தி பெரியமா வேற யாருக்காவது வேணுமான்னு கேட்டு வை. விஜய் சித்தி உனக்கு எடுத்துகிட்டு வரவா? ஐயோ வேண்டாம்மா, எனக்கு கடையில் எண்ணெய் முன்னாடி எண்ணெய் சட்டி முன்னாடி நின்று எண்ணெய் பலகாரமே வெறுத்து போச்சு. அதனால் நான்லாம் எதுனாலும் சரி எவ்வளோ நல்லா இருந்தாலும் 1க்கு மேலே சாப்பிட்றதில்ல. சரிம்மா உனக்கு போதுமாளா? உன் தங்கச்சி தான் பேயா பரப்பா, அதுகளுக்கு வேணா வை. சித்தி உனக்கு ஒரு மிளகா பச்சி எடுத்துகிட்டு வரவா? ஐயோ போதுமாப்பா, அந்த சட்னி நல்லா இருந்ததுன்னு நானும் 1 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிட்டேன். இன்னும் நைட்டு போய் என்னத்தை சாப்பிட முடியுமோ? பாப்பா உங்கள் சித்தப்பாலாம் இதெல்லாம் மிளகா பச்சிலாம் சாப்பிட்டுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு மாமா உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருக்கான்ல, அதில் மட்டும் ஒரு 2 எடுத்து வைண்ணே. சரி சித்தி. 2மே சாப்பிட்டா நைட்டு சாப்பிட முடியாது தான். ஆனால் என்ன சொன்னால் அந்த மனுஷன் கேட்க மாட்டார். அதுவும் இந்த கடைனா, இந்த கடைங்க இப்போ தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லை சித்தி, மாமாவே இந்த கடையில் வாங்கினா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மேலே சுத்தம். சரி மாலா அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு போ. ஆமா என்ன இந்த பிள்ளைகளை காணோம்? ஏதோ ஃபோன் பேச போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஃபோன் பேசுறா? சவுண்ட் விடு. அதுகளே வந்துருச்சு மாமா. என்னக்கா எங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாவாப்பா, உங்கள் மாமா அவங்க 2 பேத்துக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் அப்போதையே சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே எடுத்து கூட சாப்பிடட்டும் நாங்கள். அதான் உங்களை கூப்பிடுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. இருங்க பாப்பா நான் வர்றேன். தேவி என்னவா இருக்கும்? ஹவு டு ஐ நோ? இட்ஸ் இங்கிலீஷ் வேறையா? பாப்பா இந்தாங்க. என்னது திருப்பியும் மிளகா பஜ்ஜியா? ஏக்கா என்ன தேவி என்னக்கா பண்ணுறது? என்ன பண்ணுறது? நீ தான் சொன்னேன்ல இன்னும் 2 கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு. அதான் சாப்பிடுவா. நான் சாப்பிட ரெடி தான், ஆனால் என்ன வயிற்றை கலைக்கிடக்கூடாதே, அதான் பயமாக இருக்குது. பாப்பா என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க? சூப்பராக இருக்கு பாப்பா. நான் எப்பயும் 1 தான் சாப்பிடுவேன் என்ன பலகாரம்னா. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதனால் கூட 1 சாப்பிட்டேன். உங்களுக்கு இது பிடிக்கும் தானே?
உங்களுக்காக தான் உங்கள் மாமன் மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அக்கா, அந்த 25 மிளகா பஜ்ஜி வாங்கின பாட்டி நம்ம மாமா தான் போல இருக்குக்கா. நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாமா தான் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அப்புறம் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்கக்கா. வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? வா வா சாப்பிடுவோம். இப்போ என்ன பண்ண? பிள்ளைகளா சூட்டோட சாப்பிடுங்க. சரி மாமா. தேவி வா. அக்கா எடுத்துட்டு வாக்கா. நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க உங்கள் மாமன் இருக்கான். இந்தா உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்திருக்கான். எங்களுக்கெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா இப்படி? சத்தியக்கா சாப்பிடு. மாமா நம்மளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ சாப்பிட்டு தேவி, நான் சாப்பிட்டுக்கிறேன். வாக்கா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். மாலா வேற பஜ்ஜி இருந்தாலும் அதுகளுக்கு எடுத்துட்டு வா. நீ வேறதுக்கு எனக்கு கொடுப்போம்லாம் எடுத்து வச்சிருக்காத. நான்லாம் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஆமாவாப்பா, சித்தப்பாவும் மிளகா பஜ்ஜிலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு உளுந்த வடை மட்டும் எடுத்து வை. அதனால பிள்ளைகள்கிட்ட வந்து கொடு. அதுக்குன்னா ஆசையாக சாப்பிட்ரும். இப்போனா சூடாக சாப்பிடும்ல. ஆமாம், இந்த தேவிலாம் நல்லா சாப்பிடுவா. எடுத்துகிட்டு வரேன் மாமா. இருக்கு. சத்தியக்கா, அநேகமாக இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாதுன்னு நினைக்கேன். லூஸ் மோஷன் கன்ஃபார்ம். விதி வலியது. சாப்பிடு, பேசாமல் சாப்பிடு. ஒரேடியாக எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம மேலே பாசம் பொங்குதே. ஐயோ கடவுளே, கிடைச்சா மொத்தமாக கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பா சாப்பிட்டுட்டு இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். பஜ்ஜி நிறையா இருக்குது, எத்தனை நாள் வாங்கிக்கோங்க. சரிக்கா, எடுத்துகிட்டு வா. எத்தனை இருக்கோ அத்தனையும் எடுத்துகிட்டு வா. நானும் அக்காவும் நிறையா வயிற்றுல இடம் வச்சுருக்கோம், கண்டிப்பாக சாப்பிடுவோம். எவ்வளோ உன்னைய சொல்கிறது சரி, என்னையும் சொல்கிற? எம்பற்ற இன்பம் பெருகிய பயகம். ரொம்ப நல்ல எண்ணம். அக்கா இன்னைக்கு குட் நைட். சப்பா இப்போவே எனக்கு கண்ணை கட்டுதே. சாப்பிடு சாப்பிடு, இன்னும் பஜ்ஜி வருது.